Hello students, example 1.23 problem பார்க்கலாம். If f of x equals 2x plus 3, g of x equals 1 minus 2x and h of x equals 3x. Prove that f composite of g composite h equals f composite g of composite h. So, f of x, g of x, h of x value கொடுத்துட்டாங்க. நம்மளை just இதை மட்டும் prove பண்ண சொல்லியிருக்காங்க. So, solution குள்ள போலாம். Given f of x, g of x, h of x எழுதியாச்சு. Prove பண்ண வேண்டிய லைனையும் எழுதியாச்சு. So, இதை எப்படி prove பண்ண போறோம்னா, first left hand side மட்டும் பண்ணுவோம். அதுக்கப்புறமா right hand side பண்ணுவோம். And இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். So, left hand sideல உள்ள bracket terms தான் first solve பண்ணுவோம். That is g composite h. இதை எப்படி solve பண்ணுவோம் அப்படின்னா, g composite h of x. So, first h of x பண்ணுவோம். அதுக்கப்புறமா g of h of x பண்ணுவோம். So, அதுதான் இது denote பண்ணுது. That is g of h of x. Compositeக்கு பதிலா ஒரு bracket term போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? Which equals h of x நா என்ன? 3x. So, g of 3x. g of x நா 1 minus 2x. இங்க xக்கு பதிலா 3x இருக்கு. So, இங்க substitute பண்ணா என்ன கிடைக்கும்? 1 minus 2 into 3x னு கிடைக்கும். Which equals 1 minus 2 into 3x நா 6x. ஓகேயா? So, g composite h வந்து நம்ம find out பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா f composite g composite h தான் find out பண்ணணும். So, அதை find out பண்ணுறதுக்கு f composite of g composite h of x equals நம்ம compositeக்கு பதிலாக ஒரு bracket term போடுவோமா? அதாவது compositeக்கு பதிலாக ஒரு bracket term போட்டோம் அப்படின்னா g composite h of x இருக்கு. And அதோட வேல்யூ என்ன? 1 minus 6x. So, f of 1 minus 6x னு நம்ம டைரக்டா எழுதிடலாமா? Which equals f of x value 2x plus 3. இங்க 1 minus 6x இருக்கு. அப்ப x இருக்கிற இடத்துல 1 minus 6x substitute பண்ணோம்னா 2 into 1 minus 6x plus 3 னு கிடைக்கும். Which equals 2 into 1 2, 2 into minus 6x minus 12x னு கிடைக்கும் plus 3. 2 plus 3 நா 5 minus 12x. So, f composite g composite h வந்து நம்ம find out பண்ணிட்டோம். And இதை நம்ம 1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். Next, நமக்கு right hand sideல என்ன இருக்குன்னா f composite g composite h இருக்கு. First bracket termல இருக்கிறத solve பண்ணலாம். That is f composite g. So, f composite g of x equals, அதாவது compositeக்கு பதிலாக bracket term போடுவோம். அப்போ f of g of x னு இருக்கும். g of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1 minus 2x. So, இங்க g of xக்கு பதிலாக நம்ம 1 minus 2x substitute பண்ணுறோம். Which equals f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2x plus 3. So, இங்க 1 minus 2x இருக்கு. So, xக்கு பதிலாக 1 minus 2x substitute பண்ணோம் அப்படின்னா 2 into 1 minus 2x plus 3 னு கிடைக்கும். So, 2 into 1 நா 2, 2 into minus 2x நா minus 4x plus 3 னு இருக்கும். Which equals 2 plus 3 நா 5 minus 4x. So, f composite g find out பண்ணிட்டோம். நம்ம next என்ன find out பண்ணணும்னா f composite g composite h. So, அதுதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். f composite g composite h of x. And இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? f composite g of h of xக்கு ஈக்குவலாக இருக்கும். காம்போசிட்டுக்கு பதிலாக இந்த டேர்ம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம g composite h of x find out பண்ணிவிட்டு f composite g composite h of x find out பண்ணியிருப்போம். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னா இங்கே காம்போசிட் இருக்கு. ஸோ f of g composite h of xக்கு இது ஈக்குவலாக இருக்கும். பட் இதுக்கு அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் bracket term இங்கே இருக்கு. இதோட இந்த ஹச்சை தான் கம்பைன் பண்ணுறோம். அப்போ bracket நமக்கு இப்படி இருக்கும். ஓகேயா? இந்த மாதிரி டேர்ம் கிடைக்கும். அப்போ நம்ம h of xக்கு பதிலாக 3x சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? That is f composite g of 3x. And இது எது மாதிரி இருக்கு அப்படின்னா f composite g of x.
ஸோ இங்கே 3x இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ இந்த x இருக்கிற இடத்துல 3xை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 minus 4 into 3xன்னு கிடைக்கும். which equals 5 minus 4 into 3xனா 12x. ஓகேயா? இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஃபைண்ட் அவுட் பண்ணதை 2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ 1 and 2வை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? 5 minus 12xன்னு. ஸோ ஃப்ரம் 1 and 2 hence proved. ஓகேயா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.